வணக்கம் நண்பர்களே. சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளோட வாழ்க்கையில சில நேரங்கள்ல எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். நேத்து வரைக்கும் இருந்த கஷ்டம் இன்னைக்கு மெதுவா கரையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சிலருக்கு திடீர்னு மனசுல ஒரு அமைதி கிடைக்கும். சிலருக்கு புதுசு புதுசா நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டும். இன்னும் சிலருக்கு பல வருஷங்களா இழுத்துக்கிட்டே இருந்த பிரச்சனைகள் மெதுவா விலக ஆரம்பிக்கும். இப்படி நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி பிரபஞ்சமும் சரி, இறைவனும் சரி, நமக்கு சில சிக்னல்களை, அதாவது சில அறிகுறிகளை கொடுக்குறாங்க. பல ஆன்மீக பெரியவர்களும் பக்தர்களும் அவங்களோட அனுபவத்துல இதெல்லாம் கடவுள் இறைவனால் நமக்கு அனுப்பப்படுற அறிகுறிகள் அப்படின்றத நம்புறாங்க. இன்னைக்கு வீடியோல பலர் நம்பக்கூடிய தங்களோட வாழ்க்கையில உணர்ந்த இறைவனின் மிக முக்கியமான 10 அறிகுறிகளை பத்தி தான் ரொம்ப விரிவா பார்க்க போறோம். உங்களோட வாழ்க்கையிலயும் இதுல ஏதாவது நடந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது நடந்தா கண்டிப்பா உங்களோட லைஃப் மாறிடும், இல்லைன்னா கடவுள் கண்டிப்பா இந்த சிக்னலை கொடுத்தே தீர்வாரு அப்படின்னு நம்ம மூட நம்பிக்கையா இதை எடுத்துக்க கூடாது. ஏன்னா அப்படி உறுதியா சொல்றதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க பலருடைய ஆன்மீக நம்பிக்கைகள், புராண கதைகள் மற்றும் பக்தர்களோட சொந்த அனுபவங்களோட தொகுப்பு மட்டும்தான். சரிங்களா? அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்மளோட வாழ்க்கையில நல்ல மாற்றம் வர்றதுக்கு இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் நம்மளோட உழைப்பு, முயற்சி, அப்புறம் நம்மளோட பொறுமை. சரி, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா நமக்கு ஏற்படுற அறிகுறின்னு பாத்தீங்கன்னா காரணம் இல்லாத மன அமைதி. நம்மளை சுத்தி 1000 பிரச்சனைகள் இருக்கும். கடன் தொல்லை இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல ப்ரெஷர் இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் இருக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுலையும் திடீர்னு ஒரு நாள் காலையில எந்திரிக்கும் போது மனசு ரொம்ப லேசா அமைதியா இருக்கும். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பக்குவம் தானா வரும். மகாபாரதத்துல ஒரு கதை இருக்குங்க. குருஷேத்திர போர் நடக்கிறப்போ அதுக்கு முன்னாடி அர்ஜுனனோட மனசு முழுக்க குழப்பமும் பயமும் பதற்றமும் இருந்துச்சு. ஆனா எப்போ கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு கீதைய உபதேசம் பண்ணி அவரோட கடமைய உணர்த்தினாரோ அப்பவே அர்ஜுனனுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி பிறந்துச்சு. அந்த அமைதி தான் அவனோட வெற்றிக்கு முதல் படியா இருந்துச்சு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வாழ்க்கை பாடம் என்னன்னா, உங்க மனசு எப்போ தேவையில்லாத பதற்றத்தை விட்டுட்டு அமைதியாகுதோ அப்போ நீங்க சரியான பாதையில போறீங்கன்னு அர்த்தம். பதற்றமான மனசுல நல்ல யோசனைகள் வராது. அமைதியான மனசுல தான் சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முடியும். உங்களுக்கும் இந்த மாதிரி காரணம் இல்லாத அமைதி எப்போவாவது தோணி இருக்கான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, கோவிலுக்கு போறதுக்கான எண்ணங்கள் அடிக்கடி வரும். ஆன்மீக ஈடுபாடு திடீர்னு அதிகமாகிறது. வழக்கமா நம்ம பண்டிகை நாள்லயோ இல்ல கஷ்டம் வரும்போதோ கோவிலுக்கு போவோம். ஆனா எந்த ஒரு விசேஷமும் இல்லாம பெருசா கஷ்டமும் இல்லாத நேரத்துல திடீர்னு கோவிலுக்கு போகணும், இறைவனை தரிசனம் பண்ணணும், இல்லைன்னா வீட்டுல அமைதியா உட்காந்துட்டு சாமி கும்பிடணும்னு தோணும். பல ஆன்மீக பெரியவர்கள் அவங்களோட வரலாற்றுல சொல்லியிருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி அவங்கள அறியாமலேயே அவங்களோட கால்கள் ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்தை நோக்கி நடந்திருக்கு அப்படின்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி போன்ற பல ஞானிகளோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஆன்மீக ஈர்ப்பு திடீர்னு அதிகமாச்சு. கோவிலுக்கு போறது அப்படிங்கிறது வெறும் சாமி கும்பிடுறது மட்டும் கிடையாதுங்க. அங்க இருக்கிற நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளோட மனசு சுத்தப்படுத்தும். உங்களுக்குள்ள இந்த ஆன்மீக தேடல் ஆரம்பிச்சா அது உங்களை நல்வழிப்படுத்த போறதுக்கான ஒரு நல்ல ஒரு சிக்னல்னு நீங்க எடுத்துக்கலாம். மூணாவதா பாத்தீங்கன்னா, நல்ல மனிதர்களோட சந்திப்பு. சரியான நேரத்துல சரியான மனிதர்கள் நம்மளோட வாழ்க்கைக்குள்ள வர்றது. நாம ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது, இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறதுன்னு தெரியாம இருக்கும்போது திடீர்னு ஒரு புதுசா ஒரு நபர் நம்மளோட வாழ்க்கையில வருவாரு. அவங்க ஒரு நண்பரா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா, மென்டரா கூட இருக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் பஸ்ல போகும்போது அறிமுகமாகிற ஒரு அந்நியரா கூட இருக்கலாம். அவங்க சொல்ற ஒரு வார்த்தை நம்மளோட வாழ்க்கையே மாத்திடும். உதாரணமா பாத்தீங்கன்னா, நம்மளோட விவேகானந்தர் அவர்கள் வாழ்க்கைய எடுத்துக்கோங்க. அவரோட மனசுல ஏகப்பட்ட கேள்விகள், குழப்பங்கள் இருந்த காலம் அது. அப்போதான் அவரோட வாழ்க்கையில குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சந்திப்பு நடந்துச்சு. அந்த ஒரு சந்திப்பு தான் நரேந்திரனை சுவாமி விவேகானந்தரா மாத்துச்சு இல்லைங்களா?
இறைவன் நேரடியா வந்து நமக்கு உதவ மாட்டாரு. மனிதர்கள் மூலமா தான் உதவுவார்னு சொல்லுவாங்க. அதனால உங்களோட வாழ்க்கையில வர நல்ல மனுஷங்கள அடையாளம் கண்டு அவங்கள மதிக்க கத்துக்கோங்க. 4வதா பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் வந்து வரும். திடீர்னு கதவுகள் திறக்கிறது. நாம ஒரு வேலைக்காக பல மாசமா அலைஞ்சிருப்போம். கிடைக்காது. ஆனா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல ஒரு புதுசா ஒரு நிறுவனத்துல இருந்து கூப்பிடுவாங்க. இல்லன்னா பிசினஸ்ல புதுசா ஒரு ஆர்டர் கிடைக்கும். அதிர்ஷ்டம் கதவ தட்டுது அப்படின்னு சொல்வாங்களே, அதுதான் இது. சுதாமா அதாவது வந்து குசேலர் கதைய நீங்க கேட்டிருப்பீங்க. அவரோட வறுமை உச்சகட்டத்துல இருந்தப்போ கிருஷ்ணரை பார்க்க போனாரு. அங்க அவர் எதையுமே கேட்கல. வெறும் அவல் அவல் அதாவது சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா? அந்த அவல மட்டும் தான் கொண்டுட்டு போனாரு. ஆனா, அவர் வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்குள்ள அவரோட வறுமை நீங்கி வீடு முழுக்க செல்வ செழிப்பா மாறுச்சு. இது ஒரு எதிர்பாராத ஆன்மீக திருப்பம். வாய்ப்புகள் வரும்போது அதை நாம சும்மா வேடிக்கை பார்க்க கூடாதுங்க. இறைவன் வாய்ப்பை தான் தருவாரு. அதை வெற்றியா மாத்துறது நம்மளோட உழைப்பு தான். வாய்ப்பு வரும்போது அதை சரியா பயன்படுத்திக்க தயாரா இருங்க. 5வதா பாத்தீங்கன்னா, கெட்ட பழக்கங்கள் மற்றும் வந்து எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். நமக்குள்ள நடக்கிற ஒரு உள்ளூர் புரட்சி, அதாவது இத்தனை நாளா நம்ம கிட்ட இருந்த சில கெட்ட பழக்கங்கள், கோபம், பொறாமை, சோம்பேறித்தனம், இல்லைன்னா சில தீய பழக்கங்கள், அது மேல நமக்கே வந்து ஒரு வெறுப்பு வரும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம நல்லா வாழணும் அப்படின்ற எண்ணம் தானா பிறக்கும். மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற கருணை மனசுல அதிகமாகும். வரலாற்று உதாரணமா பாத்தீங்கன்னா, அசோக சக்கரவர்த்தியோட கதைய இதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா சொல்லலாம். கலிங்க போர்ல லட்சக்கணக்கான மக்கள் இறந்து கிடக்கிறத பார்த்த உடனே அவருக்குள்ள இருந்த அந்த போர் குணம், கோபம் எல்லாமே மறைஞ்சு மனசு மாறினாரு. வன்முறையை கைவிட்டு பௌத்த மதத்தை தழுவி அமைதி வழியில நாட்டை ஆள ஆரம்பிச்சாரு. உங்க குணத்துல நல்ல மாற்றங்கள் வருது அப்படின்னாலே உங்களோட எதிர்காலமும் ரொம்ப அழகா மாற போகுதுன்னு அர்த்தம். கேரக்டர் மாறினா லைஃபும் நிச்சயமா மாறும். 6வதா பாத்தீங்கன்னா, கனவுகள்ல ஆன்மீக சின்னங்கள் வருது. அதாவது சிலருக்கு பாத்தீங்கன்னா, ஆழ்ந்த தூக்கத்துல எரியிற தீபம், அழகான பூக்கள், கோவில் கோபுரங்கள், நதிகள், இல்லைன்னா அவங்க கும்பிடுற தெய்வங்கள் கனவுல வர்ற மாதிரி அனுபவங்கள் இருக்கும். காலையில எந்திரிச்ச பிறகும் அந்த கனவு மனசுல அப்படியே பசுமையா நிற்கும். ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். புராணங்கள்ல பல அரசர்களுக்கும் பக்தர்களுக்கும் இறைவன் கனவுல வந்து நல்வழிப்படுத்தினதா கதைகள் இருக்கு. ஏன் நம்ம ஊர்ல கூட பல கோவில்கள் உருவானதுக்கு பின்னாடி இறைவன் கனவுல வந்து சொன்னாரு அப்படிங்கிற கதைகளை நாம கேட்டிருப்போம். வாழ்க்கையோட பாடம் என்னன்னா, கனவுகள் அப்படிங்கிறது நம்மளோட ஆழ் மனதோட பிரதிபலிப்பு தான். ஆனா எல்லா கனவுகளுக்கும் ஒரே அர்த்தம் இருக்காது. கனவை மட்டுமே நம்பி உட்காராம அதை ஒரு பாசிட்டிவ் சைனா எடுத்துக்கிட்டு நம்மளோட கடமையை செய்ய ஆரம்பிக்கணும். 7வதா பாத்தீங்கன்னா, நீண்ட நாள் பிரச்சனைகள்ல ஒரு தெளிவு, சின்ன ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும். சில பிரச்சனைகள் வருஷ கணக்கா நமக்கு தலைவலியா இருக்கும். கோர்ட்டு கேஸு, குடும்ப சண்டை, இல்லைன்னா தீராத நோயின்னு ஏதாவது ஒண்ணு அதுல முழுசா தீரலனாலும் இதை இப்படித்தான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து பிறக்கும். இல்லைன்னா அந்த பிரச்சனையோட தீவிரம் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய வாழ்க்கை பாடம் என்னன்னா, காரிருள் சூழ்ந்த இரவுக்கு அப்புறம் கண்டிப்பா விடியற் காலை வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குதுன்னா உங்களோட சோதனை காலம் முடிவுக்கு வருது. உங்களோட நல்ல காலம் ஆரம்பமாகுதுன்னு நீங்க நம்பலாம். இது உங்களோட நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தும். 8வதா பாத்தீங்கன்னா, ஆழமான நன்றியுணர்வு. நன்றியுணர்வு. இத்தனை நாளா எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்த மனசு மாறி, பரவாயில்ல, இறைவன் எனக்கு கொடுத்தது எவ்வளவுக்கோ மேல் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தோணும். காலையில குடிக்கிற ஒரு கப் காஃபியா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளை சுத்தி இருக்கிற குடும்பமா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மனசார நன்றி சொல்றதுக்காக தோணும். எந்த ஒரு மனுஷன் நன்றி உணர்வோடு இருக்கானோ அவன்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும். பிரபஞ்ச விதியின்படி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ நன்றி சொல்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். புலம்பல்களை நிறுத்திட்டு நன்றி உணர்வை வளர்த்துக்க ஆரம்பிச்சாலே உங்களோட வாழ்க்கையோட தரம் உயர ஆரம்பிச்சிடும். 9வதா பாத்தீங்கன்னா, என்னால முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசா ஒரு தைரியம் வந்து உங்களுக்கு பிறக்கும். இழந்த தன்னம்பிக்கை மீண்டும் கிடைக்கிறது. தோல்விகளாலையும் அவமானங்களாலையும் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்த மனசுல திடீர்னு ஒரு ஸ்பார்க் வரும் பாருங்க.
நான் ஏன் தோத்து போகணும்? என்னால சாதிக்க முடியும். என் வாழ்க்கைய நான் மாத்தி காட்டுவேன். அப்படின்னு ஒரு புதிய சிங்கத்தனம், ஒரு தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும் பாருங்க. இறைவன் நமக்கு தரும் மிகப்பெரிய பரிசே இந்த தன்னம்பிக்கை தான். உங்கள நீங்க நம்ப ஆரம்பிக்கிற அந்த நொடி தான் உங்களோட வாழ்க்கை மாறப்போறதுக்கான மிக முக்கியமான உறுதியான அறிகுறியாவே இருக்கும். நண்பர்களே, இப்ப நம்ம பார்த்த இந்த 9 அறிகுறிகளும் பலர் தங்களோட வாழ்க்கையில உணர்ந்த ஆன்மீக மற்றும் வாழ்வியல் கருத்துக்கள் தான். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வேற, அவங்களோட அனுபவங்களும் வேற. உங்களோட வாழ்க்கையில இந்த 9 அறிகுறிகள்ல ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா கூட அது ஒரு நல்ல தொடக்கம் தான். ஆனா எப்பவும் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் அறிகுறிகளை மட்டுமே நம்பிட்டு நாம உழைக்காம இருந்தா எதுவுமே மாறாது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இறைவனோட அருளும் நம்மளோட நேர்மையான உழைப்பும் தொடர்ந்து செய்யற முயற்சியும் ஒன்னா சேரும்போது கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கை ஒரு உன்னதமான நிலைக்கு மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போட்டுருங்க. இந்த அறிகுறிகள்ல நீங்க எதை உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. நன்றி. மீண்டும் ஒரு அருமையான ஆன்மீக வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.